நண்பர்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மதிப்பு இருக்கிற சோனியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ரிஸ்டோரேஷன் பண்ணியிருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட சோனியோட ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்திருக்கு. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் தான் சரி பண்ண சொல்லி கொடுத்தாரு. ஸோ வாங்க, இன்றைக்கி இந்த ரெண்டுத்துலேயும் என்ன பிரச்சனை, எதனால் இது ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இது ஒர்க் ஆக வைப்போம். இதில் வந்து மெமரி கார்டு ஆப்ஷனோ வேறு எதுவுமே கிடையாது, எஃப்எம் கூட கிடையாது. ப்ளூடூத் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும் போல். சார்ஜ் போட்டால் நமக்கு லைட் எரியுது, பவர் ஆன் ஆஃப் அந்த லைட்டெல்லாம் எரியுது. சவுண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக வருது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ கழட்டி பார்த்தா தான் முழு விவரம் தெரிய வரும். இது கழட்டுறதுக்கு சைடில் வந்து ஒரு லேபிள் மாதிரி விட்டுருக்காங்களா, பிளாஸ்டிக் மாதிரி. மற்ற உருட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில், அதாவது சைனா ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒளிச்சு வச்சுருப்பாங்க ரப்பர் கீழே. அந்த மாதிரி தான் இதுலேயும் வச்சுருப்பாங்க நினச்சி நான் பாட்டுக்கு இழுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃப்ளாட்டாக இருக்குங்க. அது வந்து ஓப்பனிங் வே கிடையாது போல். அப்புறம் சைட்லலாம் தேடி பார்த்தேன், வேறு ஏதாச்சும் வே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சைட்லேயும் கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சது, முன்னாடி வந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி சல்லடை மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரூ வச்சு எம்பி விட்டா உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஸ்க்ரூவை பதுக்கி வச்சுருக்காங்க. ஸ்க்ரூவை விடுங்க, அங்கே பாருங்கள், ஸ்பீக்கரு 2 ஸ்பீக்கருமே தாலி கிழிஞ்சு போயிருக்கு. தண்ணிக்குள்ளே போட்டாங்களா என்னன்னு தெரியல, உப்பு பறிஞ்சு அரிச்சிச்சு. இப்படி இருந்தால் எப்படி ஸ்பீக்கர் பாடும்? ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப கம்முன்னு கிடந்திருக்கு போல். சரி, ஓகே, இதை வந்து நம்ம கழட்டி உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல 5000 ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ திருக வந்துக்கிட்டே இருக்குது. மொக்கையாக கொடுத்துருக்காங்க. கழட்டுறதுக்கே போதும் ஆகி போச்சு. ஸ்பீக்கர் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு கீழே இருக்கிற காந்த கொண்டு அப்படியே புடிண்டு வருதுங்க. காந்தம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி பில்டு குவாலிட்டி இப்படி ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. மேலே இருக்க காயிலும் போயிடுச்சு, கீழே இருக்க காந்தமும் போயிடுச்சு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பெரிய பேட்ரி, அதோடய போர்டெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு ஆல்டர்னேட்டிவாக 2-3 ஸ்பீக்கர் ஸ்பேர் என்கிட்ட கிடக்கு. ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்க 2 ஸ்பீக்கரே ரிமூவ் பண்ணி இதை உள்ளே என்னென்னு வச்சு பார்க்கலாம். ஒரு சைடு ஸ்பீக்கர் தான் தாழ் கிழிஞ்சு போச்சுன்னு பார்த்தா, இன்னொரு சைடு ஸ்பீக்கரும் தாழ் கிழிஞ்சு போச்சு. அதுலேயும் காந்தத்தை உருகிட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே, ரெண்டுத்தையுமே நம்ம டீசால்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட இருக்க 2 ஸ்பீக்கரை வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற குட்டி ஸ்பீக்கரை வச்சு பார்த்தேன், அது கரெக்டாக தான் செட் ஆகுது. ஆனால் இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல். லைட்டாக உள்ளே அமுக்கி விட்டோன்னா டபக்குன்னு உள்ளே போயிடும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ பழைய ஸ்பீக்கர்லேயும் பார்த்திங்கன்னா அதே போல் தான். ஆனால் மேலே வந்து ஒரு பேனல் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஸ்பீக்கருக்கு உள்ளே போயிடக்கூடாது, ப்ளஸ் ஓட்டை இது இல்லாமல் காந்தம் இந்த மாதிரி காற்று வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த தெரியுதா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மெட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அதை மட்டும் தனியாக எடுத்து நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பீக்கரில் போட்டுடலாமான்னு பார்த்தேன். பட் அது அப்படியே ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. லைக் சால்ட்ரிங் பண்ணி எப்படி இருக்கும், வெல்டிங் வச்சா அந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வச்சு செட் ஆகாது போல், தூக்கிட்டு வருது. ஓகே, பரவாயில்ல, நம்ம வேறு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா இன்னொரு பெரிய ஸ்பீக்கர் வச்சோம்னா அது இடிக்குது. இந்த குட்டி ஸ்பீக்கர் தான் செட் ஆகும் போல். அதனால் இதை ஃபஸ்ட் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பை வந்து நம்ம ஏதாச்சும் பசையை வச்சோ இல்லை ஏதாச்சும் அட்டையை வச்சோ இது முட்டு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு உள்ளே வச்சாச்சு. சைடில் லைட்டாக மட்டும் கேப் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு வெளியில் கேப் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் மட்டும்தான் சவுண்டு வெளியே வரணும். மற்றபடி ஏதாச்சும் ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அதோட பாஸ் குறையலாம், ஸ்பீக்கரோட அந்த ஆடியோ குவாலிட்டி ஏதாச்சும் ஆகலான்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணால் தான் அந்த பழைய குவாலிட்டி கிடைக்கும். செட் பண்ண ஸ்பீக்கரை லைட்டாக தொட்டேன், டபக்குன்னு உள்ளே போகுது, குலுக்கில் போன மாதிரி. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு இந்த ஸ்பீக்கரை எந்த அளவுக்கு மேலே தூக்கி வச்சா ஓட்டையை அடைச்சா எப்படி சவுண்டு வருது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசையை வச்சு ஓட்டலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இந்த பழைய மேக்புக் ப்ரோ தான் இருக்குது. அதில் நம்ம இந்த ஸ்பீக்கரை ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஒரு பாட்டை போட்டு விட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, சவுண்டு ஓரளவுக்கு வருது. இதுக்கு மேலே அந்த பாட்டை போட்டால் நம்ம இளையராஜா ஐயா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவார். அதனால் நம்ம வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம்.
அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? மேலே தூக்கி வச்சு அடைச்சா சவுண்டு ஒரு மாதிரி நல்லா பெருசாக வருது, விட்டோம்னா கேப் விட்டால் ஒரு மாதிரி குறையுது. ஸோ இதுதான் அங்கே உள்ள வித்தியாசம். இது கரெக்டாக மேலே தூக்கி பிடிச்சி ஓட்டை இல்லாமல் ஃபிஃபிக்கு ஊற்றி அடைக்கணும். இப்போ மொத்தமாக அடைச்சாச்சு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, முன்னைக்கு இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசத்தை இப்போ பார்க்கலாம். Switch to New Garnier Vitamin C Fresh and Bright Cream. It's 4.5% vitamin C complex and lightweight texture. Melts in for 48-hour hydrated and bright skin without the... ஸோ சோனி ஸ்பீக்கரை நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதில் ஸ்பீக்கர் இஷ்யூ தவிர்த்து வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டிவைஸ் நம்ம 1 டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த போர்டு வந்து பவர் சப்ளை யூஸ் பண்ணும். அந்த ஸ்பீக்கரை வந்து அந்த கன்சப்ஷன் வாட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிடுச்சு, நம்ம வேறு ஒரு ஸ்பீக்கரை போட்டிருக்கோம், 2 ஸ்பீக்கர் போட்டிருக்கிறோம், அதோட வாட் செயல்திறன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேட்டரியிலேருந்து அதிகமான பவர் எடுக்கும். அப்போ நார்மலாகவே அந்த பேட்டரி வந்து 10 மணி நேரம் நிற்கும் அப்படிங்கிறது வந்து 5 மணி நேரமோ 4 மணி நேரம் குறையலாம். பட் நம்ம இப்போ போட்டிருக்கிறது ரொம்பவே சின்ன ஸ்பீக்கர் தான். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வாட் ரொம்ப எடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் ஸ்பீக்கரில் வந்து சின்னது டேமேஜ் ஆகி போச்சு, நான் பெரிய ஸ்பீக்கர் தூக்கி மாட்ட போகிறேன் அப்படின்னு மாட்டினீங்கன்னா அதோட பவர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பேட்டரி டப்புன்னு சார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.